வெல்கம் டு இங்ஸ் விலாக் காய்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் குக்கிங்கோட 2வது வீடியோ. அதுதான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பாயாசம். அதுக்கு என்ன பேருன்னு தெரில, நம்ம வந்து கேபி கேரளா பாயாசம்னு சொல்லிட்டு வைக்க போகிறோம். தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் அரிசிக்குள்ளே அது எடுப்பாங்க. நாம் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் நெய், பால், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இருந்தால் திராட்சையும் எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி எடுத்து போகிறோம் வெல்லத்தை. இந்த குக்கரில் வச்சுருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 விசில் விடணும். அப்போ தான் நல்லா கொலன்னு ஆகும். மசிச்சா வந்து மசியணும். அந்தளவுக்கு நம்ம வந்து வேகடிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள் காய்ஸ், கரெக்டாக இந்த மாதிரி வெல்லத்தை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வந்து பால் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா 400 ml பால் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றிக்கோங்க காய்ஸ். 10 விசில் விட்டு எடுத்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழஞ்சிருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு தண்ணியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நீங்கள் வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க காய்ஸ். நாம் வந்து மசிச்சு எடுத்தாச்சு. அது வந்து இந்த பால் கொதிக்கிறதுல வந்து சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். பக்கத்தில் இருக்கிற பேனில் வந்து தண்ணி வச்சுட்டு இந்த வெல்லத்தை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தபோது இதில் வந்து அந்த வெல்லத்தை எடுத்து இதில் சேர்த்துடணும். வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த வெல்லத்தை எடுத்து நம்ம இந்த இதில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து இப்போ நெய்யை வந்து காய்ச்சி அதில் வந்து ஊற்ற போகிறோம் காய்ஸ். நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் முந்திரி போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா இருக்கு. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.